திருத்தணி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் 3 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச விழாவை ஒட்டி அதிகாலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் சந்தனக்காப்பு, தங்க கிரீடம், வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் முருகன் மாலை அணிந்து விரதம் இருந்து அரோகரா கோஷம் என்ற சத்தத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். இதனால் மலைக்கோவிலில் சுற்றி பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனமானது நடைபெற்று வருகிறது. இதில் 100 ரூபாய் கட்டண வழி 2 மணி நேரமும் மற்றும் தரிசன வழியில் சுமார் 3 மணி நேரத்திலும் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்து வரும் நிலையில் தற்போது கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வருவதால் 100 ரூபாய் 50 ரூபாய் டோக்கன் ரத்து செய்து அனைவரையும் பக்தர்களையும் அனுப்பி வைத்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா பாதுகாப்பு பணியில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். தைப்பூசத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் வரிசையாக நின்று சாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவதால் 100 ரூபாய் தரிசனம் செல்லும் வழியில தற்போது பக்தர்கள் கூட்டம் அலைமோதி சிறிது தள்ளுமுள்ளானது நடைபெற்றது. இவரை கட்டுப்படுத்த காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பொதுமக்கள் பக்தர்களை அனுப்பி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. தைப்பூசத்தை முன்னிட்டு பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. பூபதி, வணக்கம். விவரங்களை பகிரலாம். பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று மாலை நடைபெறும். அதாவது ஆறுமுறை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தைப்பூச திருவிழா கடந்த 26 அருள்மிகு பெரியநாயகம் திருவிழா கொடியேற்றம் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் ஏழாம் நாளான இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரை வந்தவண்ணம் உள்ளனர். பழனி மலைக்குள் சாமி செய்வதற்காக சாரத்தேர கூடிய பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் குடமுழுக்கு நிறுவனம் வழியாக மலைக்கோயிலுக்கு செல்ல அமைக்கப்பட்ட பாதை வழியாக தடுத்து நிறுத்தப்பட்டு 300 நபர்களாக பிரிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுகின்றனர். நெரிசல் ஏற்படாத வகையில் பக்தர்களுக்கு மலைக்கோயில் அனுமதிக்கும் வகையில் போலீசார் பணியில் மேற்கொண்டு வருகின்றனர். குடமுழுக்கு நிறுவனம் வழியாக மேலே சென்று படிப்பாத வழியாக கீழே இறங்கும் வகையில் பாதைகள் அமைக்கப்பட்டு வகையில் மலைக்கோயில் கீழே இறங்கும் பக்தர்கள் அடிவாரம் பகுதியில் அனைத்து பகுதியும் வெளியேறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அடிவார பகுதியில் பக்தர்கள் குடிநீர் தேவையான குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டு பக்தர்கள் வாகனங்கள் நிறுத்தும் அனுமதிக்கிறவர்கள் நிரம்பிய பழனி நகரம் முழுவதுமே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பக்தர்களுக்கு வழிநெடுதும் பொதுமக்கள் அன்னதானம் செய்திருந்தனர். இதனால் இன்று மாலை தேரடி உள்ள வீதியில் 4 வீதியில் தைப்பூச நடைபெற உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பூபதி. தைப்பூசத்தை முன்னிட்டு சுவாமி மலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமலிங்கம். ராமலிங்கம், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். முருகப்பெருமான் எழுந்தருளுள்ள 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடாக கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் விளங்குகிறது. இந்த கோயில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு தைப்பூச விழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து தைப்பூச விழாவை ஒட்டி இன்று அதிகாலையிலிருந்து நடை திறக்கப்பட்டு சுவாமிநாத முருகனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, பின்னர் முருகபவானுக்கு வைரவேல், தங்க கவசம் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளூர் வெளியூர்களிலிருந்து ஏராளமானோர் குவிந்ததால் வரும் அதிக அளவில் கூட்டம் நிலவியது. இந்த கூட்டத்தை கோயில் நிர்வாகம் தகுந்த கட்டுப்பாடு அவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் ஏற்படும் ஒழுங்குபடுத்தி பக்தர்களுக்கு சௌகரியம் செய்திருந்தனர். அதேபோல் காவல்துறையினர் விரிவான ஏற்பாடுகளும் பாதுகாப்பான ஏற்பாடுகளும் செய்திருந்தனர். இந்த வெளியூர்களில் வந்தவர்கள் அரோகரா என முழக்கமிட்டவாறு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராமலிங்கம்.
தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தைப்பூசம் என்றாலே புராண வரலாறு என்பது பார்வதி தேவி அசுரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமானுக்கு வேலை வழங்கிய நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்று அந்த வேலுக்கான தீர்த்தவாரி என்பது அஸ்திரத்தேவருக்கு தீர்த்தவாரி என்பது இன்று காலை நடைபெற்றது. திருச்செந்தூர் கடலில் அந்த தீர்த்தவாரி என்பது நடைபெற்றது. இந்த திருச்செந்தூர் என்பது அறுபடை வீடுகள் 2ஆம் படை வீடான இங்குதான் இந்த சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தைப்பூச திருநாள் அன்று வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக 21 நாள் 41 நாள் இன்று விரதம் இருந்து இருப்பார்கள். அவர்கள் இன்றைய நாளில் பாத யாத்திரையாக நடந்து வருவார்கள், காவடி தூக்கி வருவார்கள், பல்வேறு வகையான காவடிகள் எடுத்து வருவார்கள், முதுகில் கையில் என ஒவ்வொரு பகுதிகளிலும் வேல் குத்தி வருவார்கள். இப்படி பல்வேறு வகையான நேர்த்திக்கடன்கள் வந்து இந்த திருச்செந்தூரில் இந்த தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு தங்கள் விரதத்தை கடலில் நீராடி முருகனை வழிபட்டு முடிப்பது வழக்கம். இதற்கான ஏற்பாடுகள் என்று பார்த்தால் திருச்செந்தூர் கோயிலில் காலையிலேயே அதற்கான ஏற்பாடுகள், அதாவது விஸ்வரூப தரிசனம் தொடங்கி தொடர்ச்சியாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மதியம் இன்று சில மணி நேரங்களில் அலைவாயு கந்த பெருமானாக முருகப்பெருமான் அங்கு தைப்பூச திருமண்டபத்தில் எழுந்தருள்வார். அங்கிருந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அதனைத் தொடர்ந்து மாலையில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அலைவாயு கந்த பெருமானாக முருகப்பெருமான் காட்சியளிப்பார். இந்த நிகழ்வு இன்று நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வு. இதனை காண்பதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக தினந்தோறும் வந்து கொண்டிருந்தார்கள். இன்றுதான் அந்த முக்கியமான நிகழ்வு என்பது நடைபெறும் என்பதால் அனைவரும் இன்று காலை முதலே வந்திருப்பதால் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளிக்கிறது. இதற்காகவே காவல்துறையும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. அதே போல போக்குவரத்தும் கூடுதலாக 120 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி காவல்துறையினர் ஒட்டுமொத்தமாக சுமார் 700க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல் உயரதிகாரிகள் முழுமையாக சீருடை இல்லாத பணியாளர்கள் கொண்டும் சிசிடிவிகள் கொண்டும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.